திருநெல்வேலி மாவட்டம் அரியகுளத்தில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தங்கபால் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்களே, மேனால் ஒன்றிய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களே, ரூபி மனோகரன் அவர்களே, திருநெல்வேலி மாநகர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராமசுப்பு அவர்களே, பழனி நாடார் அவர்களே, சொர்ணா சேதுராமன் அவர்களே, ராம்மோகன் அவர்களே, ஆலங்குளம் செல்வராஜ் அவர்களே, ரவி அருணன் அவர்களே, பானமாமலை அவர்களே, சுடலிக்கண் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, இன்னும் ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய பெயரையும் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8:03 சரியா 8:35 நான் முடிச்சிடுறேன். 8:35 எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நானும் வீட்டுக்கு போகணும். ஆனால் இன்று யாருடைய பெயர்களை சொல்லி யாருடைய பெயர்களை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது இருப்பார். காந்தியடிகள், அம்பேத்கர் இவர்களை பெயர்களை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு தலைமுறை 2 தலைமுறை இந்தியாவில் பல மாநிலங்களில் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு காந்தி பெயரை சொல்ல முடியுமா, அம்பேத்கர் பெயரை சொல்ல முடியுமா என எனக்கு மிக சந்தேகம். தென்னாடு பிழைத்து கொள்ளும், ஆனால் வடநாட்டில் ஏறத்தாழ எல்லா மாநிலங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது. 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலாண்மை இருந்தால் பள்ளிக்கூட பாடப்புத்தகங்களில் காந்தியை பற்றி கட்டுரையை தவிர்த்து கோட்சேயை பற்றி கொட்டலாக இருக்கலாம். அம்பேத்கரை மறைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்று ஒரு நாடு ஒரு மதம், ஒரு நாடு ஒரு மொழி, ஒரு நாடு ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு ஒரு சட்டம், ஒரு நாடு ஒரு உடை, ஒரு நாடு என்று இந்த ஒரு நாடு என்று சொல்லி அதை தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் என்றால் இந்தியா ஒற்றுமையாக இருக்காது. ஆகவேதான் காந்தியடிகள், அம்பேத்கரை முன்னிறுத்தி இந்த பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம். காந்தியடிகள் தான் நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கு தலைவர். பல பேர் பாரதிய ஜனதா கட்சியில்
காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாது என்று பேசுகிறார்கள். எல்லா நாட்டிலையும் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார். எல்லா நாடுகள்லையும் இருந்தார். நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமையேற்றவர் மகாத்மா காந்தியடிகள். அவர் தலைமை ஏற்றிருக்காவிட்டால் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் எழுப்பி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களை எல்லாம் எழுப்பி, ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு பெரிய தேசிய இயக்கம், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்தி சுதந்திரம் பெற்று தந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் பெற்ற சுதந்திரம் வெறும் சுதந்திர நாடாக இருந்திருக்கலாம். ஆனால் சுதந்திர நாடுகள் எல்லாம் ஜனநாயக நாடுகள் அல்ல. இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே காலகட்டத்தில் பல நாடுகள் சுதந்திரம் கிடைத்தன. அந்த நாடுகள்லாம் ஜனநாயக நாடுகளா? இல்லையே. பாகிஸ்தான் ஜனநாயக நாடா? நம்ம ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றோம், அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் பெற்றார்கள். அந்த நாடு ஜனநாயக நாடு இல்லையே. அதை போல பல நாடுகள் 1947 ஒட்டி பல நாடுகள் சுதந்திரம் கிடைத்தன. அவை ஜனநாயக நாடுகள் அல்ல. ஜனநாயக நாடு மட்டுமல்லாமல் குடியரசு நாடாக உருவாக்கியது அண்ணல் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்றால் இந்த சாசனம் கிடைச்சிருக்காது. இந்த அரசியல் சாசனத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் கட்சியை உருவாக்கியவர்கள், வளர்த்தவர்கள். இது இந்திய அரசியல் சாசனம் அல்ல, இது காலனி ஆதிக்கத்தின் அரசியல் சாசனம் என்று அவர்கள் இன்னும் பேசுகிறார்கள். இந்திய அரசியல் சாசனம் மனு தர்மத்தை அடிப்படையில் இருக்கணும்னு சொல்றாங்க. மனு தர்மம்னா என்ன? மனு தர்மம் என்று போர்வையை போர்த்துவதால் உண்மையை மறைச்சு விட முடியாது. 4 ஜாதிகள் 4 வர்ணங்கள் இந்தியாவில் இருந்தது, இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சி. எச்சரிக்கையா இருங்க. 4 வர்ணங்கள், 4 ஜாதிகள், ஒரு உயர்ந்த ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது ஒரு ஜாதி, அடுத்தது சூத்திரர்கள் என்று மிக மிக பெரும்பகுதி மக்கள். 4 ஜாதியிலும் சேலாத மக்கள் தலித்கள். இங்க யார் இருக்கா? எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம், எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறோம், எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் யாராவது இங்கே எழுந்து நான் தான் உயர்ந்த ஜாதி, நீ சூத்திரன், நீ தலித் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை உடைத்தவர், அந்த மனு தர்மத்தை உடைத்தவர், அரசியல் சாசனத்தில் பாரதியார் பாடிய மாதிரி எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் என்று பாடினாரு. அதற்கு ஏற்ற அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஆக இன்று காந்திக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது, அம்பேத்கருக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. காந்தியத்தையே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள், அம்பேத்கரை அழித்து விடுவார்கள் என்பதால் தான்
ஒரு சுதந்திர நாட்டில், குடியரசு நாட்டில் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை என்று நாம் சொல்கிறோம். நம்மோடு பல தோழமை கட்சிகளும் சொல்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் சொல்லவில்லை, எதிர்குரல் பாரதிய ஜனதா கட்சியின் முகாமிலிருந்து வருகிறது என்பதை மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கவும். பல பேர் இங்கே 1950களில் 1960களில் பிறந்திருக்க மாட்டீங்க. ஜாதி ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கத்தை பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமங்களில் ஜாதி ஆதிக்கம் இருந்தது. அதை போல நகரப்புறங்கள்லையும் ஜாதி ஆதிக்கம் இருந்தது. இன்று நகரங்களில் வாழ்பவர்கள், நகரங்களை ஒட்டியிருக்க கிராமங்களில் வாழ்பவர்களுக்கு அந்த ஜாதி ஆதிக்கம் தெரியாது.